மக்களே, 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜனநாயகனோட ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சோம். பரசக்தி மட்டும்தான் வந்திருக்கு. ஜனநாயகன் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறதும் தெரில. நம்ம இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2026 பார்க்க போகிறோம். அதில் ஜனநாயகனை ஃபஸ்ட்டில் வச்சிட வேண்டியதான். எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக வந்தால் நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நம்ம எங்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். போன வருஷம் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த வருமா வராதான்னு தெரியாமல் இருந்த மதகஜராஜா போன வருஷம் ரொம்ப ஏர்லியராக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி இன்னும் ஒரு லிஸ்ட்டாக படங்கள் இருக்குது. அது இந்த 2026 ரிலீஸ் ஆகுமான்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். அப்படி என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சியான் விக்ரம் நடித்த துருவ நட்சத்திரம். இல்லை, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சந்திக்கும் போது தள்ளு விட்டு போகணும். வருஷம் எதிர்பார்க்குறோம். அதேமாரி இந்த வருஷமும் எதிர்பார்க்குறோம். ரொம்ப வருஷமாக வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் இந்த துருவ நட்சத்திரம். கௌதம் மேனன் வந்து என்ன எறிந்தால் முடிச்சுட்டு 2015 ஸ்டார்ட் பண்ண படம் துருவ நட்சத்திரம். அது ஃபஸ்ட்டு சூரியன் நடிக்க வேண்டியது இருந்து அப்புறமேட்டு விக்ரம் நடித்தார். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த படம். ஆனால் இது ரிலீஸ் ஆகலை. பார்ப்போம் இந்த வருஷமாவது ரிலீஸ் ஆகுதான்னு. இந்தியன் 2 ஃப்ளாப்னால இந்தியன் 3 வராதான்னு தெரியல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஷூட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்தியன் 2 எண்ட்லேயே நமக்கு வந்து இந்தியன் 3 ட்ரெய்லரை கொடுத்தாங்க. வருமா என்னன்னு தெரியல. அப்புறம் சர்வர் சுந்தரம் சந்தானம் நடித்து எப்போ ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்த ஒரு படம். ஆனால் இது வரைக்கும் வரல. அது வருமா என்னன்னு பார்ப்போம். நம்பர் டூ தான். இந்த 2 படங்கள்லாம் என்னென்ன வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் ஃபஸ்ட்டு ஜெயிலர் 2. ஜெயிலர் அதிரி பிதிரியான ஹிட்டு. அதனால் ஜெயிலர் 2 நெல்சன் என்ன குக்கிங் அப்படின்னு நம்ம எல்லாம் வெயிட்டிங். அதனால் ஃபஸ்ட்டு வெயிட்டிங் வந்து ஜெயிலர் 2. அடுத்தது சர்தார் 2. PS மித்ரன் முன்னே வந்த ஹீரோ படத்தில் நம்மளெல்லாம் கொஞ்சம் கடுப்பேற்றினதுனால சர்தாருக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் சர்தார் வந்ததுக்கப்புறம் அது ஒரு அதிரிபுதிரி ஹிட்டு. அதனால சர்தார் 2க்கு நம்ம வெயிட்டிங். அப்புறம் நம்ம 2K கிட்ஸோட சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் ஆதியோட மீசையை முறுக்கு 2 ரொம்ப நேரம் வேர்ல்டு டூர்லேயே இருந்தார். இப்போ வந்து மீசை 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம். அடுத்தது இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற ரொமான்டிக் மூவிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு LIK. இதெல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படி சேர போற? இவ்வளோ பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். விக்னேஷ் சிவனும் பிரதீப் ரங்கநாதனோட காம்போ. பிரதீப் ரங்கநாதன் ஹாட்ரிக் அடிச்சுட்டு அடுத்த படம் இது. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்த மாதிரி தெரிஞ்சு 2056 இதில் வர மாதிரியான ஸ்டோரி. பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதே முரளி நம்ம அதர்வா வந்து ரொமான்டிக் நாயகன் முரளியோட பேரை வச்சு ஒரு ரொமான்டிக் மூவி வருது, இதே முரளி. அதுவும் இந்த வருஷம் ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரொமான்டிக் ஃபிலிம்னு சொல்லலாம். அடுத்தது வித் லவ். எனக்கு ஒரு ஐடியா. உங்கள் லைஃப்பில் ஒரு அன்எக்ஸ்பிரஸ் லவ் இருக்குது, ஏன் லைஃப்லையும் இருக்குது. நம்ம 2 பேரையும் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? போலாமா? இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறோம், கண்ணை பார்க்குறோம், காதல சொல்றோம், திரும்ப வந்து கல்யாணத்தை பண்றோம். ரொம்ப டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஃபிலிம். அந்த படமும் இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரொமான்டிக் மூவிஸில் இருக்குது. இதில் வந்து 3 படமுமே February 14 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். இதில் 2 படம் தள்ளி போகுது. LIKவும் இதே முரளியும் வர February 14 அப்போ வித் லவ் கன்ஃபார்மாக வருது. மற்ற 2 எப்போ வருதோ அப்போ போய் பார்ப்போம். அடுத்தபடியாக சாமி பேய் படங்கள். அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டீமன்டி காலனி 3 வரப்போகுது. அதோட சிங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ டீமன்டி காலனி 3 1 சூப்பராக இருந்துச்சு, 2வது சுமாராக இருந்துச்சு, 3வது எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம எதிர்பார்க்கலையோ அரண்மனை சீரீஸ்லேயும் காஞ்சனா சீரீஸ்லையும் இருந்து அப்பப்போ நமக்கு ஒரு படம் வரும். இந்த வருஷம் வந்து காஞ்சனா 4 வரப்போகுது. அரைச்சமாகவே திரும்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அரைச்சிட்டு இருக்கிற ராகவா லாரன்ஸ் இந்த முறை காஞ்சனா 4 என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக மூக்குத்தி அம்மன் 2, சூதுகவும் 2க்கு அப்புறம் டைரக்டர் மாறி இன்னொரு டைரக்ஷன் பண்ண படம் மூக்குத்தி அம்மன் 2. ஃபஸ்ட்டு மூக்குத்தி அம்மன் வந்து RJ பாலாஜி வந்து டைரக்ஷன் பண்ண படம். இப்போ வந்து மூக்குத்தி அம்மன் 2 வந்து சுந்தர்சி டைரக்ட் பண்ணுறாரு. சேம் தான், ஹீரோயின் சேம் நயன்தாரா தான் நடிக்கிறாங்க. பட் டைரக்டர் மாறி போச்சு. பார்ப்போம் மூக்குத்தி அம்மன் 1க்கும் மூக்குத்தி அம்மன் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுதுன்னு. நெக்ஸ்ட் வந்து சூர்யாவோட கருப்பு. அது நம்ம டைம் செம்ம அடி அடிக்க போறேன். தம்பி சூப்பரா
சூப்பரா இருக்குடா. அது போன வருஷமே ரிலீஸ் ஆகும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அது ஏதோ டேட்ஸ் அது இதுன்னு தள்ளி கடைசி இந்த இயருக்கு வந்துருச்சு. பொங்கலுக்கு வரும்னு முதல்ல ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. கடைசியாக இப்போ தமிழ் நியூ இயருக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி இன்னொரு ஹீரோவுக்கு எந்த மாதிரியான வரும், அதுவும் சூர்யா மாதிரி ஒரு 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 டாப் ஹீரோவுக்கு எந்த மாதிரியான ஒரு கதையை பண்ணி நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். அரசன் சார், நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க வைக்க போறீங்க? தனுஷை நடிக்க வைங்க சார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. சிம்பு காம்போ, இந்த காம்போ முன்னாடியே ஒரு வாட்டி வர வேண்டியது, இப்போ வந்து மறுபடியும் வந்திருக்கு. இது வந்து வட சென்னையோட யூனிவர்ஸில் இருக்கிற ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டட். இந்த வருஷத்தான மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல இதுவும் ஒரு மெயின், ஒன் ஆஃப் த மெயின் படம். பார்ப்போம். வட சென்னை வந்தப்பவே ஒரு மாதிரி அந்த சூப்பரான படம், அருமையாக அதை பாராட்டெல்லாம் வந்துச்சு. அதேமாரி நார்த் சென்னை இப்படி காமிச்சிருக்காரு அப்படி காமிச்சிருக்காருங்கிற விமர்சனமும் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் பல நிகழ்வுகள்லாம் அந்த மாதிரி நடந்தும் வருது. பார்ப்போம். அரசனில் வந்து மறுபடியும் எந்த மாதிரியான ஒரு உலகத்தை காமிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். செம்பு பற்றி சொன்னால் அடுத்து யாரை பற்றி சொல்லணும்? தனுஷை பற்றி சொல்லணும். தனுஷோட படம் கரை. நான் விதைச்சதை அறுவடை பண்ற நேரம் வந்துருச்சு. என் பேரு கரசாமி. என்ன கரன்னு கூப்பிடுவாங்க. போர் தொழில்ங்கிற ஒரு அருமையான படத்தை பண்ண விக்னேஷ் ராஜாவோட அடுத்த படம் தனுஷ் நடிக்கும் கரை. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. டீசர் பார்க்குறதுக்கு படம் வித்தியாசமாக இருக்கும். கட்டாயம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் கரை எப்படி இருக்க போகுதுன்னு. இது என்னோட எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் லிஸ்ட்டில் மெயினாக இருக்குது. மிஸ்கின் டைரக்ஷன் பண்ணி விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற ட்ரெயின். ரொம்ப நாளாக ஷூட் பண்ணாங்க. ரொம்ப நாளாக ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுவார். கலைப்புலையும் தானே சார் கொண்டு வந்துடுவார்னு மிஸ்கின் பேட்டிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வருஷம் கட்டாயம் வந்துடும்னு எதிர்பார்க்குறோம். அந்த படத்துக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், AK-64. இன்னும் இந்த படத்தோட அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆனால் கட்டாயம் இந்த படம் இந்த வருஷத்தில் ரெடி ஆகி இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் ஆயிருங்கிறது உறுதி. ஆதிக் தான் டைரக்டர்னு சொல்கிறாங்க. குட் பேட் அக்லின்னு ஒரு கிரேட் சக்ஸஸ் கமர்ஷியல் ஹிட்டை கொடுத்துட்டு அடுத்த படத்தை மறுபடியும் அதே காம்போ இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பழைய குட் பேட் அக்லி மாரி ஃபுல் கமர்ஷியலாக இருக்காது. அது வந்து ஒரு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாரு. கண்டிப்பாக இந்த படத்தில் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்களை திருப்திப்படுத்த போகுதுன்னு. இதுதான் என்னோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2026 லிஸ்ட்டு. இதில் நான் ஏதாவது ஒரு படத்தை விட்டு உங்களுக்கு அந்த படம் இந்த படத்துக்கு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த படத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.